நினைச்சிட்டியே ஏண்டா பாக்கியம் கட்டின வேட்டியாச்சே அத கொஞ்சம் என்கிட்ட கொடுத்துருந்தா நான் கொஞ்சம் கட்டிட்டு கொடுத்துருப்பனே. அட அறிவு கட்ட அமாவாசை, நம்ம மேல பொட்டைக்கு நிழல் படாத தப்பு. அதுலயே அவ கட்ட வச்சு கட்டுறது அதோட தப்பு. உனக்கு தப்பா இருக்கலாம், எனக்கு அப்படி இல்ல. நீ மாட்டு வண்டி ஓட்டத்தான் லாய்க்கு. உன் கூட பழகினதுக்கு என் புத்தி அந்த சோப்பாலேயே அடிச்சுக்கணும். அப்படியே அடிச்சுக்க, நாளையோட சுத்தமாகும். நான் மரவையாக நினைச்சேன். எரும மாடு மாதிரி கலக்குறீங்க நீங்களாம். பொம்பளைங்களா வீட்டுல மரவா தட்டி வச்சு குடிக்கணும், இங்க வந்து குடிச்சா அதிகாரத்துல ஓடிச்சா கடியாரம், பச்சை தண்ணியில வந்துச்சா பணியாரம். இதான் குண்டு மரவ இவளை இப்படி சொன்னா கேட்க மாட்டாளிய. என்னக்கா யார் அவங்கெல்லாம்? என்ன பண்ணுது? முழுங்க முடியலங்க. வெளியில துப்பு. உன்னை யார் முழுங்க சொன்னது? போட பார்த்தா வந்துருவீங்களே. வாயத்தர இன்னும் நல்லா நீ உள்ள இறங்கிட்டா வைத்தியம் பண்ணணும்னா அந்த வைத்தியம் எனக்கு தேவையில்லை. போயா போயா. அடுத்தது ஐயா நானு இல்ல பொண்ணு. அம்மா வாம்மா வா வா. உடம்புக்கு என்னம்மா? என்ன அந்த பல்பொடி எடு. இது பல்பொடி, மாசம் ஒரு தரம் விளக்கு. ₹1 கொடு. அப்படி அங்க வச்சிரு. அடுத்து ஆணு. உனக்கு என்ன பண்ணுது? குனிஞ்சா நிமிர முடியலீங்க. நிமிர்ந்தா குனிய முடியலையா? ஆமாங்க. உச்சந்தலையில உளி வச்சு அடிச்ச மாதிரி இருக்கா? ஆமாங்க. ஒத்த கண்ணு மட்டும் டப்பு டப்புன்னு அடிக்குதா? ஆமாங்க. ஒத்த மூக்கல மட்டும் காத்து வரலையா? ஆமாங்க. இவ்வளவும் எனக்கு இருக்கு. இத ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க தாங்க எப்படியாவது குணப்படுத்தணும். கருங்கல்லு வேறு ஒரு 2 கிலோ, கருவாட்டு ரத்தம் 1.5 படி, கொசு மூத்திரம் ஒரு 3/4 படி. இந்த 3ஐயும் கொண்டு வா, உன் வியாதியை சரி பண்றேன். சரிங்க. சரிங்களா? அப்ப சரிங்க. தென்ன இவங்க 2 ரூபா வாங்கிக்க. அடுத்து வைத்தியரையா, நல்ல ஆரோக்கியமா 100 வயசு வரைக்கும் வாழணும், அதுக்கு ஒரு வழி சொல்லுங்க. இது கேள்வி. வெத்தலமாக்கு புகையில போடுற பழக்கம் உண்டா? இல்லீங்க. பீடி சிகரெட்? இல்லீங்க. கஞ்சா அடிப்பியா? இல்லீங்களே. கள்ளு சாராயம்? இல்லீங்களே. காந்தி விஸ்கி? இல்லீங்க. பொம்பளை கம்பளை வாடையே ஆகாதுங்க. அப்புறம் என்ன மயிருக்குடா நீ 100 வயசு வரைக்கும் இருக்கணும்? நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் அவ 35 வயசுலயே ஆண்டு அனுபவிச்சு போயிட்டு இருக்கா. எந்தரா எந்தரா இனிமே நின்ன நானே உன்னை விஷம் வச்சு கொண்டுடுவேன். அடுத்து உனக்கு என்னடா? ஒண்ணுமே இல்லைங்க. உடம்புல 4 எலும்பு தான் இருக்குது. பார்த்து போ, நாய் கண்டா விடாது. போங்கயா, போய் நாளைக்கு வாங்கயா. தொண்டையெல்லாம் வலிக்குது. என் மொழி தேனு, குடிக்க தண்ணி கொண்டு வா. என்ன மச்சான்? குடிக்க தண்ணி கேட்டா குடத்தோட வந்து நிக்கிற. இப்பதான் குளத்துக்கே போறேன். பரவாயில்ல, நானே போய் குடிச்சிட்டு வந்துடுறேன். ஊரு கெட்டு கிடக்குது. ஒரு பையன் ஊருக்குள்ள இருக்கிறது இல்ல. ஆத்தங்கரை குளத்தங்கரைன்னு அங்கங்க சுத்தி எடுத்துறானுங்க. சீக்கிரம் வந்துரு, பச்சையில அரைக்கணும். ஐயோ ஐயோ. பாரியா, பச்சையில பட்டு கொட்டை அரைக்கிறதெல்லாம் நம்மோட வச்சுக்கா. இதுல என் தங்கச்சி எழுக்காத. கால காலத்துல நல்ல மாப்பிளை பார்த்து அவளை கட்டி வச்சிரு. நல்ல மாப்பிளை எங்க இருக்கான்? 4 பக்கம் கரையை திறந்து வச்சிருக்கானுங்க. இதெல்லாம் அவர்களே பார்த்து புடிச்சுக்க வேண்டியதா? நீங்க என்ன புடிச்சுக்கல? வயிற்று வலின்னு வந்த, வயிற்ற புடிச்சிட்ட. அதே மாதிரி அவளுக்கு ஏதாவது வலின்னு போய் அவனையாவது புடிச்சுக்க சொல்லு. நான் அப்படியே குளத்து வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். எங்க இந்த தென்னையை காணோம்? பண்ணுது ஒண்ணுமே சாப்பிட முடியலீங்க. எப்படி சாப்பிட முடியும்? உமக்கு வந்திருக்கிறது சக்கரை வியாதி. 500 ஏக்கருக்கு நீர் சொந்தக்காரரு. ஆனா உங்க நிலத்துல விளையிற அரிசியை நீர் திங்க முடியல. களிய கிண்டி நாய்க்கு வச்ச மாதிரி ஒரு ஓரமா வைக்கிறாங்க, நீர் தின்னுட்டு போறீரு. விதி. இந்தாங்க இந்த மருந்தை சாப்பிடுங்க. என்ன 2 ரூபா வாங்கிக்க. என்ன மிலிட்டரி எப்படி இருக்கீரு? சாப்பாடா செல்ல மாட்டேங்குதுங்க. சாப்பாடு கிழிஞ்ச நோட்டா செல்லாம போறதுக்கு உமக்கு வந்திருக்கிற வியாதி. பெரிய மிலிட்டரி ஹோட்டலுக்கு நீ சொந்தக்காரரு. உங்க ஹோட்டல் இருக்கிற கறிய நீரே திங்க முடியல. என்ன பண்றது? பாவம் பண்ணிருக்கீரு. தென்ன அந்த கபால பயங்கர லேகியத்துல ஒரு உருண்டை இவருக்கு குடு. அத நாக்கில் படாம சாப்பிடுங்க. போங்க, 2 ரூபா கொடுத்துட்டு போங்க. உனக்கு என்ன தலையில புத்து? முட்டையும் பாலையும் உடைச்சு ஊத்தி சாமி கும்பிடு. போயா.
அஜிரே உனக்கு என்ன? கால்ல அரிக்குதுங்க. 4-5 ஆளை வச்சு சொரிஞ்சுக்கிட்டே இரு. போயா. உனக்கு என்ன? உட்கார்ந்தா குறுக்கு வலிக்குதுங்க. உட்கார நின்னுகிட்டே இரு. போயா. உங்களுக்கெல்லாம் எங்க இருந்து வந்து இந்த வியாதி? என்னடா பண்ணீங்க? போற போக்க பார்த்தா எமங்கட்ட பாச கைத்த கொடுத்து பிரயோஜனம் இல்ல. பாச வலைய கொடுத்து ஊருக்குள்ள வீசி அப்படியே லம்பு லம்பா அள்ளணும்டா. மொத வலை உங்களுக்கு தான். என்ன மாவசா? யார் கஞ்சி கொண்டு வர? எங்க அக்காவுக்கு தான். எனக்கு எப்ப கஞ்சி கொண்டு கொடுக்க போறேன்? குடும்பத்தான். அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம். கொஞ்சம் பசிக்கிறது ஊத்தேன். ஐயோ எங்க அக்கா திட்டம். இவ்வளவு பிரியமா கேட்டு கொடுக்க மாட்டேங்கிறாளே. ஏனே நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் தேனிலவுக்காக சிங்கப்பூருக்கு ஏரோப்ளான்ல கூட்டி போறோம்ல. ஆமா. அந்த ஏரோப்ளான் மேல ஊது பாரு. பாரு அங்க போகுது. எங்கயா? தாடா நல்லா போகுது. தானையா? பாரு பாரு மேல போகுது. மேல போகுது. எங்கயா? தாடா அந்த போது பாரு. அண்ணாந்து வரல. அந்த பக்கத்துல ரயில் ஒண்ணு போகுது. எங்கயா? பாவி கஞ்செல்லாம் நீயே குடிச்சிட்டியா? சரியா நாளியா நீ? கல்யாணத்துக்கு முன்னாடி இவ்வளவு திருட்டுத்தனம் பண்ற. அப்ப கேட்ட கொடுக்கணும்ல. கொடுக்கறேன். குடு குடு. இந்த பெரிய சாக்லேட். சீ துணியடா. என்னடா? எனக்கு என்னமோ தெரியலனே. வர வர இப்ப சொல்லு. ஞாபக சக்தி கம்மியா இருக்குனே. அது ஒழுங்கா இருந்து நீ என்ன இந்தியாவை ஆள போற. அப்படியே இருக்கிறது தான் உனக்கு நல்லது, உலகத்துக்கு நல்லது. தென்மொழி சௌக்கியமா இருக்கியா? அம்மாவாசை சாப்பிட்டியா? ஏன் சட்டை போடல? ஓ நாளைக்கு குளத்துக்கு வா. ஏய் உள்ள போ போ. இங்கெல்லாம் வந்தா மருந்து ஞாபகத்திலே இருக்கணும். தென்னை அந்த கருங்குரங்கு ரத்த தேடு. எதுக்குண்ணே? அத சாப்பிட்டா நல்ல ஞாபக சக்தி வரும்டா. என்ன எடாத மாயத்திரடா. விஷமா என்ன? இதுக்குதான் பாட்டிலுக்கு பக்கத்துல உட்கார கூடாதுங்கிறது. அப்படி போய் படு. என்ன அவனை மடியில வச்சுக்க. மாயத்திரடா கடிச்சுக்க. அமுட்டுதானே? 5 குரங்கு ரத்தத்தையும் உனக்கே கொடுத்தாச்சு. பரவாயில்ல அதையும் கொடுங்க. டேய் ஈ முக்கியமா வீசுறா. என்ன சின்ன பண்ண? நீங்க நாட்டு வைத்தியரா மாட்டு வைத்தியரா? எரும மாட்டெல்லாம் வாசல கட்டி போட்டிருக்கீங்க. வந்து பார்த்து பேசு. ஏதோ சொத்து பத்திரன்னு சும்மா விடுறேன். மிதிச்சிருவேன். அது போட்டு சின்ன பண்ண, நீங்க என்ன விஷயமா வந்தீங்க? ஒண்ணுமில்ல, பல்லாறு லேகியம் தரீங்களே, அதை வாங்கிட்டு போலாம்னு வந்தேன். பக்கனே அரைச்சு வச்சிருக்கேன். உங்களுக்கு இல்லாத லேகியமா? வாங்கிட்டு போங்க. என்னடா அம்லாரு கீழே விழுந்தாரா? நீங்க ஒண்ணு அவர் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை, சீக்கிரமா கூட்டு வர சொன்னாங்க. ஒருத்தர் எதை எடுத்தாலும் அரைகுறையமா சொல்லிட்டு இருப்பான். ஏன்னு எருமலியே என்ன மச்சான்? வாமா சின்ன பண்ணையார கவனிச்சுக்க. காபியும் போட்டு கொடு. காபி சாப்பிட்டு போங்க. நான் சாப்பிடுறேன். வாங்க. என்ன இது? இது டங்காய் தவேரா. அது தெரியுதுடி. அதுல நீ என்ன பண்ணிட்டு இருக்க? என்னண்ணே புரியா பேசிட்டு இருக்கீங்க? மத்தவங்க வாசிக்கிற மாதிரி வாய்ச்சா எனக்கு பேர் போயிரும்ல. அதனால புது டைப்பா வாட்ச் பழகிட்டு இருக்கேன். நீ வாட்சது புது டைப் போட்டாங்க. சும்மா இருங்கண்ணே. உங்களால முடிஞ்சா இப்படி உட்காந்து என் வாசி தந்தாப்புல வாசிங்க. இதுல என்ன வாசிக்கும்னு எனக்கு நல்லா தெரியும்டா. புதுசா நீ ஒண்ணு எனக்கு பாடம் சொல்லி கொடுக்க வேண்டாம். உன் வாசிப்புக்கெல்லாம் நான் வாசிக்க முடியாது. என் வாசிப்புக்கு தான் நீ வாசிக்கணும். இப்ப நான் இதுல ஒரு பாட்டு வாசிக்கிறேன். எங்க கூட வாசி பார்க்கலாம். வாசிங்க. நான் என்ன வாசிக்கிறேன், நீ என்ன வாசிக்கிற? சரியா தான் வாசிக்கிற. நீ சொந்தமா வாசிக்காத. நான் என்ன வாசிக்கிறேன்னு கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாசிக்கிறியா? என்ன வாசிக்கிற? என்ன வாசிக்கிற?
இது உனக்கு எனக்கு தெரிஞ்ச பாட்டு, நம்ம 2 பேருக்குமே தெரிஞ்ச பாட்டு. இத ஒழுங்கா வாசிக்கலன்னா ஊர்ல தப்பா பேச மாட்டாங்க. ஒழுங்கா வாசிடா. ஏன பரவாயில்ல குத்துறீங்க? வாசிக்கிற சரியில்லை, வயிற்று தாண்டா குத்துவேன். என்ன வாசிக்கிற? யாரு பாயா? அடே, நம்ம கசாப் கடை பாய். வாங்க பாய். என்ன புதுசா நம்மள தேடி வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? காலையில 11 மணிக்கெல்லாம் கறி எல்லாம் வித்து போகுது. அதுக்கப்புறம் ஒண்ணும் வேலை கிடையாது. சரி, சும்மா தானே இருக்கோம், உருப்படியா சங்கீதத்தையாவது உங்ககிட்ட கத்துக்கலாமேன்னு உங்க வீடு தேடி வந்திருக்கேன் பாருங்க. நானா இங்க வரல, நம்ம தம்பி சொல்லிதான் உங்க தேடி வந்திருக்கேங்கிறேன். ஓஹோ, அதாவது 11 மணிக்கு மேல உங்களுக்கு வேலையே இல்லங்கிறதுக்காக சங்கீதம் கத்துக்க வந்திருக்கீங்க. நீங்க கூட சும்மா கத்துற வேண்டாம், மாசம் மாசம் பணம் கொடுத்துருவேன்ல. நீ பணம் கொடுக்கணும் பாய், கரியா கொடுத்துருங்க. கொஞ்சம் விட்டா நீ சங்கீதத்தை கருவாட்டுக்கே வித்துருடா. பாய், சங்கீதத்துல உங்களுக்கு முன்னனுபவம் உண்டா? ஓரளவுக்கு இருக்கு. எந்த அளவுக்கு? எங்க கொஞ்சம் அறுத்து காட்டுங்க. ஆஹா, பாரு வா. டேய், இவர் வாயை திறக்கிறத பார்த்தா கெஜலுக்கு வருவார் போல இருக்கு. நீ தாள தட்டி கெடுத்துறாத. பாடு பாயே. பாலிருக்கி பழமிருக்கி பசி இருக்காது. பாலிருக்கி பழமிருக்கி. என்னடா இது? என்னத்தடா நான் அட்ஜஸ்ட் பண்றது? அவன் பாட்டுக்கு பால் இருக்கு பழம் இருக்குன்னு கூழ் கூழ் வித்துட்டு இருக்கான். பசி இருக்காது. ஓ பாயே, இந்த இறுக்கி வரிக்கெல்லாம் நம்ம அப்புறம் வச்சுக்குவோம். இப்ப நான் உங்களுக்கு சங்கீதம் கத்து கொடுக்கட்டுமா? கத்து கொடுங்க. இப்ப நம்ம ஆரம்பிக்க போறது வரணும். என்ன கலர்? ஊதா. ஓஹோ, பிடிக்குமா? பிடிக்கும். இப்ப நான் பாடுறேன், அத அப்படியே நீ வாங்கி பாடு. கொடுங்க. குடுக்குறேன். வர்ணம் எங்க பாடு. நின்னு கோரி வரணும். அப்படி விட்டு நின்னு கோரி வரணும். பாயே, நீ பாட்டு கத்துக்கு வந்தியா இல்ல வீட்டை கொத்தி விட்டு போலான்னு வந்தியா? அந்த கத்தி கொஞ்சம் குடுக்குறியா? இந்த கத்தி இல்லாம நமக்கு பாட்டு வராது. அப்ப சரி, கத்தி இல்லன்னு உனக்கு பாட்டு வராது, கத்தியோடவே பாடு. நின்னு கோரி வரணும். அப்படித்தான். நின்னு கோரி வரணும். டேய், கரிச்சட்டி மண்டையா, இவனுக்கு நான் சங்கீதம் கத்து கொடுக்குறேன்னு சொன்னடா? இல்ல. அப்புறம் எதுக்கு கூட்டிட்டு வந்துவேன்? ஆடு வெட்டுறவன், மாடு வெட்டுறவன், கோழி வெட்டுறவனுக்கு எல்லாம் சங்கீதம் கத்து கொடுக்குற இடமாடா இது? இவனுக்கெல்லாம் சங்கீதம் வருமாடா? அவன் பாடினது நீ கேட்டியா? நின்னு கோரி வரணும். கொத்துறான்டா. அவன் கொத்துற இடத்துல 2 மூட்டை சிமெண்ட் பூசணும். ஆமா, நீ என்ன கேட்டவங்கிட்ட? கரியாவே வாங்கிக்கிறியா? அவனை வாங்கிக்கடா. நான் எதுக்கு வர சொல்லணும்னு கேட்டு அப்புறம் அடிக்க. எதுக்கிட்ட வர சொன்ன? தினமும் கறி குழம்பு வாய்க்கு ருசியா சாப்பிட்டீங்களே, அது யாரு கொடுத்தது? யாரு கொடுத்தது? அந்த பாய் தான் கொடுத்தாரு. அதனாலதான் அவரை வர சொன்னேன். அட பரதேசி பையலே, இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா அந்த கறி குழம்ப நான் கையால கூட தொட்டிருக்க மாட்டேன்டா. இவனுக்கெல்லாம் நான் சங்கீதத்தை எப்படா கத்து கொடுக்கறது? அவன் பாடினதை கேட்டியல்ல, நீயே சொல்லு. பாலிருக்கி பழமிருக்கி பசி இருக்கி. சார், என்னையா? கொஞ்சம் பேப்பரும் வச்சு எழுதுறதுக்கு ஒரு பேடும் பேனாவும் கொடுக்குறீங்களா? டேய், எதுக்காக நீ அவர்கிட்ட பேடும் பேனாவும் கேக்குற? புஸ்தகம் எழுத போறேன். புஸ்தகம் நீயே எழுதுற? பெரிய பெரிய தலைவர்கள்லாம் ஜெயில இருக்கும்போது புஸ்தகம் எழுதலையா? அவங்க எல்லாம் தலைவருங்க எழுதுறாங்க. ஏன் நான் தலைவராக மாட்டேனா? தலை வேற நீ வேறையா தான் இருக்கிற. ஆமா, உன் புஸ்தகத்துக்கு பேர் என்ன? கம்பிகளுக்கு பின்னால் ஒரு கான குயில். அந்த கான குயில் யாருப்பா? நான் தான். அது தப்பு. அப்படி வைக்காத. நான் சொல்ற மாதிரி வை. சொல்லுங்க. கம்பிகளுக்கு நடுவில் ஒரு கருங்குரங்கு. அதுதான் நியாயம், அதுதான் தர்மம். பெரிய மகாத்மா காந்தி சத்தியாகிரகம் பண்ணி ஜெயிலுக்கு உள்ள வந்திருக்காரு. சத்திய சோதனைன்னு புஸ்தகம் எழுத போறாரு. நீயே ஒரு சொறி நாயி, ஒரு குண்டான் சோத்தையும் ஊறுகாயும் பார்த்தா அந்த ஓரமா உட்கார்ந்து கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காம திங்கிற நாயி, நீ புஸ்தகம் எழுத போறியா? பாக்க அந்த பக்கம். ஏட்டையா,
இவர் தொந்தரவு தாங்க முடியல. எப்ப பார்த்தாலும் அடிச்சுக்கிட்டே இருக்காரு. இவர் வேற ரூமுக்கு மாத்துங்க. என்னது ரூம் மாத்தணுமா? ஏண்டா இது என்ன லாட்ஜா அடிக்கடி ரூம் மாத்துறதுக்கு? அவர்கிட்ட சொல்லி அவரன் ரூம் பாயா? டேய் வாடா அந்த பக்கம். வீட்டுல பொண்டாட்டி தொல்லை, இங்க வந்தா உங்க தொல்லை, ஹெட் ஆபீஸ்ல அதிகாரிங்க தொல்லை, இப்படி ஏன் ஆளாளுக்கு தொல்லை பண்றீங்க? ஏற்கனவே நான் நொந்து போயிருக்கேன் ஐயா. சரி சரி தம்பி, எல்லாம் இவனால வர்றதுப்பா. இவன் வெளியில இருந்தாலும் நமக்கு தொல்லை கொடுத்துட்டே இருக்கான், உள்ள வந்தாலும் தொல்லை கொடுக்குறான். இவன் ஒரு பெரிய மேதாவி மாதிரி இவனால வேலையை பாருங்கடா. ஏயா ஏனா உங்களுக்கு இந்த பக்கம் வழி இல்ல, அந்த பக்கம். யோ, வேலை எல்லாரும் இந்த பக்கம் தான் செய்யறாங்க. நாங்க மட்டும் அந்த பக்கம் போய் என்ன வேலை செய்யறோம்? வேலையா? இங்க என்னடா உனக்கு வேலை? ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவங்களுக்கு எல்லாம் இங்க வேலை கிடையாது. போப்பா. ஐயா ஐயா இருங்க இருங்க. டேய் நம்ம ஜெயிலுக்கு போயிட்டு வந்தோமே அது சொல்றாருடா. ஐயா நீங்க தப்பா எடுத்துக்க கூடாது. கச்சேரி வாசிக்கிறன்னு கூப்பிட்டாங்க, போனா புடிச்சு போட்டாங்க. என்ன பண்றது? மூஞ்சி பாருங்க. சங்கீதத்துக்கு இவருக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? அடுப்போது கூட தெரியாது. ஆனா தபேலா வாசிக்கிறானா? சும்மா இருங்க. நானாவது தபேலா வச்சேன், இவர் ஹார்மோனியம் வச்சாரு. நல்லா இல்ல, குடிச்சிட்டு போயிட்டாங்க. ஏண்டா நாயே, நான் ஒன்ன சொன்னா பதிலுக்கு நீ என்ன நீ சொல்லணுமா? மட்டும் சொல்லலாமா? நான் ஒன்ன என்ன வேண்டா. ஐயா 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 ஐயா, இந்த நாயால உங்க அருமை தெரியாம உங்களை சப்பு சப்புன்னு அப்பிட்டையா. அதெல்லாம் தெரியும்டா, உங்களை பத்தி போங்கடா. ஐயா ஏதோ பண்ணி கூட சேர்ந்த கண்ணு மாதிரி நாங்க ஜெயிலுக்கு போனோம், ஒரே நாள்ல திரும்பி வந்துட்டோம். இப்ப எங்களுக்கு வேலை வேணும். ஜெயிலுக்கு போனவங்களுக்கு எல்லாம் இங்க வேலை கிடையாது. போங்கடா. இருங்க, அப்போ ஜெயிலுக்கு போனவங்க எல்லாம் திரும்பவே மாட்டாங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? ஆமா, அப்ப எங்களுக்கு வேலை தர தர முடியாது. எட்ற கையா, எட்ற நாய. இவெல்லாம் ஒரு பெரிய மனுஷன், இவனுக்கு ஒரு வெள்ளை வேட்டி கடனுக்கு தின்னே உடம்பு வளர்க்குறீங்களே, உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? ஆமாண்டா, இந்த ஊர்லயே இவர்தான் பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் கட்டி வச்சிருக்காரு. இதுல நாங்க கடனுக்கு சாப்பிட்டு தான் உடம்ப வளர்த்துட்டோம். சாப்பிட்டது போண்டாட்டி, என்ன சொன்ன? அது ஊசி போனது. ஊசி போன போண்டாவா? அந்த ஊசி போன போண்டாவை தின்னே இந்த நாய் பண்ணி மாதிரி உடம்ப வளர்த்து வச்சிருக்குது. நான் மட்டும் சாப்பிட்டேன். என்னது? ஏன் நீங்க சாப்பிடல? என்ன சொன்ன? ஐயோ நீ போலீஸ். ஒளியாம் பாரு, அந்த பெருச்சாய் மண்டையில சுடுதண்ணி புடிச்சு ஊத்தியா. அப்ப நான் வரட்டுமா தம்பி? வாங்க. ஊருக்கு போய்கிட்டு இருக்கேன் தம்பி. ஏங்க? உங்களை அன்னைக்கு ஜெயில இருந்து விடுவிச்சேன் இல்லையா, அதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்து என்ன தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்திட்டாங்க ஐயா. அச்சோ, அதுக்கு நீங்க ஏன் வருத்தப்படுறீங்க? நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஐயா. எதுக்குங்க? என் சொந்த ஊரு அந்த தண்ணி இல்லாத காடு தான். போங்களேன், இங்க பாருங்க. உன் தலைய பாக்கும் போதே நினைச்சேன் உங்க ஊர் தண்ணி இல்லாத காடாத்தான் இருக்கும்னு. சும்மா விளையாடாதீங்க தம்பி. இவ்வளவு பெரிய மைதானம் பார்த்ததுக்கு அப்புறமா நான் எப்படி விளையாடாம இருக்க முடியும்? தம்பி ஒரு பந்தடி வீசி பாத்துறேன். சரி வரேன் தம்பி. தம்பி ஒரே ஒரு நிமிஷம். சார் ஏன் சார் கூப்பிட்டீங்களா? ஒண்ணுமில்ல, என்னத்தான் உங்க புண்ணியத்துல தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்திட்டீங்க. அடுத்து வர்றவங்கள கொஞ்ச நாளைக்கு இந்த ஊர்ல விட்டு வைங்க. நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். சரி வரேன் தம்பி. ஆமா நீங்க போங்க. இவர் பெரிய ஜில்லா கலெக்டர், இவர் பாத்துக்குவாரு. சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். பண்ணி பேச்சுக்குன்னா எதை வேணாலும் பேசிக்கிறதா? ஏன் தம்பி இல்ல? அவர் என்ன ஊமையா? என்ன எதுக்கெடுத்தாலும் நீ முந்திரி கொட்ட மாதிரி முந்துற? ஏன் எங்களுக்கு வாய் இல்லையா? இப்ப எங்கடா என்ன கூட்டிட்டு போற? இன்னைக்கு ஏகப்பட்ட வருமானம் வரப்போகுது. எல்லாம் நம்ம தொழில் விஷயமா தான் கூட்டி போறேன். சரி பொட்டியும் கைமா என்ன எங்க இப்ப கூட்டி போற? நம்ம கறிக்கடை பாய் தான். ஏன் அந்த பாய் சங்கீதத்துக்கு நம்ம வீட்டுக்கு வர மாட்டாரா? அவருக்கு வர நேரம் இல்லையா? நம்ம போய் அங்க வாய்ச்சி கொடுத்தோம்னா அவரும் கறியை வித்த மாதிரியா இருக்கும், நம்மளும் சொல்லி கொடுத்த மாதிரியா இருக்கும். நான் வரமாட்டா, நான் ஒரு சங்கீத வித்துவான். கறி கடைக்கெல்லாம் சொல்லி கொடுக்க மாட்டேன். அவர்கிட்ட நம்ம பணம் வாங்கியிருக்கோம், சொல்லி கொடுக்கல. அவர் அருவாளோட இங்க வந்துருவாரு. எவ்வளவு வாங்கியிருக்க? 500 ரூபா. என்ன ரேஞ்சில பாடின வாய் இது? இந்த வாயை 500 ரூபாய் கறிக்கடைக்காரர்கிட்ட கொண்டு போய் அடகு வச்சுடா. புரியுதுல? வாங்க. அடே குருதேவரா, வாங்க வாங்க வாங்க. வாடா நீயும் வந்து உட்கார்ந்து வாசி. பாய் சொல்லுங்க, பாடத்தை ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். எங்க பாடுங்க. சரி கரி சரி கரி சரி கரி சரி கரி. பாய் நான் சொன்னது அந்த கறி இல்ல, அடி வயிற்றிலிருந்து வருமே அந்த கறி. அந்த கறி இந்த கறி ஒண்ணுதான். எங்க சொல்லுங்க. சரி கரி சரி கரி சரி. பாய் 1/2 கிலோ கறி கொடுங்க, கூடவே ஈரல் சேர்த்து போடுங்க. இத பாருங்க, கொஞ்சம் இருங்க, வியாபாரத்தை முடிச்சிட்டு வரேன். ஏண்டா இந்த ஆளு இன்னைக்கு பூரா இந்த ஒரே ஆட்டை வச்சு வித்துக்கிட்டு இருப்பான், அது வரைக்கும் நான் காத்துட்டு இருக்கணுமா? நல்லா இருக்குடா. இப்பதான் ஒருத்தி வந்து 1/2 கிலோ கறி கொடுங்க பாயின்னு கேட்டிருக்கா. அடுத்த வந்து கால் கறி கேட்பான், அதுக்கு அடுத்தவன் கிட்னி கேட்பான், அதுக்கு அடுத்தவன் மூளை இருக்கான்னு கேட்பான். இவங்களுக்கு எல்லாம் சங்கீதம் கத்து கொடுத்தா ஏன் மூளை போயிடும். நல்லா இருக்குடா இன்னைக்கு சங்கீதத்தோட நிலைமை. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க, கடன் வாங்கிட்டு இருக்கோம்ல. குருவே இப்ப ஆரம்பிங்க. முதல்ல நின்னு கோரி வரமே ஆரம்பிச்சிருங்க. நின்னு கோடி நின்னு கோடி வர்ணம் நின்னு கோரே வரணும்.
நின்னு கோரே வரணும். சங்கீதம் உனக்கு என்னன்னு தெரியுமாடா? உனக்கு சுட்டு போட சங்கீதம் வராதுடா. கறி கறிகள் சங்கீதம் கத்து கொடுக்கணும். என்ன கொல்லணும்? கறியை கொத்துறா, சங்கீதத்தை எல்லாம் கொட்டாதுடா. சை டேய் தவறு எடுத்து வரா. கொஞ்சம் பொறுமையா இருங்க. அவர் போனா என்ன, நான் சொல்லி கொடுக்க ஆரம்பிக்க. நின்னு கோரி வரணும். நின்னு ஏண்டா வேலை இல்லைன்னதுக்காக முதலாளின்னு கூட பார்க்காம கண்ணத்துல அரைஞ்சல்ல, அன்னைக்கு விட்டுட்டேன்னு பாத்தியா? இவங்களை விடாதீங்க சார். ஓஹோ, எங்களை காட்டி கொடுத்தது நீங்க தானா? ஆமா ஐயா, எங்களை ஏன் அரெஸ்ட் பண்றீங்க? ஈரான் மந்திரி டெல்லிக்கு வந்திருக்காரு. ஈரான் மந்திரி டெல்லிக்கு வந்தா எங்களை ஏன் அரெஸ்ட் பண்றீங்க? அவரோட பாதுகாப்புக்காக உங்களை கைது பண்ணி உள்ள வைக்க சொல்லி கவர்மெண்ட் உத்தரவு போட்டிருக்கு. என்னது அவர் பேசுறது இவனுக்கே புரியல. ஏயா, ஈரான்ல இருந்து ஒரு மந்திரி டெல்லிக்கு வந்ததுக்கு தமிழ்நாட்டுல எங்கேயோ ஒரு மூலையில் திண்ணையில் உட்கார்ந்து இருக்கிற எங்களை ஏன் அரெஸ்ட் பண்றீங்க? ஒரு தடவை லிஸ்ட்ல வந்துட்டா நாட்டுல எது நடந்தாலும் உங்களை தான் கைது பண்ணுவோம். ஓஹோ, தலைவருக்கு ஊருக்கு போனா எங்களை வெளியே விட்டுருவீங்க, மறுபடியும் தலைவர் வந்தா உள்ள போட்டுருவீங்க. இந்த ஜனநாயக நாட்டுல எங்களை சுதந்திரமா வாழ விட மாட்டீங்களா ஐயா? ஏயா, கள்ளச்சாராயம் காய்ச்சறவன் கலப்படம் செய்யறவன் எல்லாம் வெளியே விட்டுட்டு எங்களை ஏன் உள்ள முடிச்சு வைக்கிறீங்க? எதுவா இருந்தாலும் ஸ்டேஷனுக்கு வா, பேசிக்கலாம். சார் சுமாரி சார், இவங்க இப்படித்தான்டா ஸ்டேஷனுக்கு வா பேசிக்கலாம், ஸ்டேஷனுக்கு வா பேசிக்கலாம். அங்க போனா நம்மளையும் பேச விடுறது இல்ல, இவங்களும் வாயால பேசுறது இல்ல. ஆளுக்கு ஒரு கம்பு எடுத்துட்டு விளையாண்டுறாங்கடா. ஐயா, என் மேல எந்த தப்பும் இல்ல. நான் எவ்வளவோ சொன்னேன், இவர் கேட்க மாட்டார். கைகால பாயிடுச்சு. இது என்னமோ புதுசா ஒரு கதையை சொல்லி ரொம்ப குழப்பறானே. நான் தான் சொன்னேன்ல. ஆமா சொன்னேன். நான் ஏண்டா, ஃபாரின் மந்திரி இங்க வர்றாங்க, அவங்கள பாதுகாக்கிறதுக்காக நம்ம உள்ள புடிச்சு போடுறாங்க. அது ஃபாரின் கேஸ். நீ இவர் அடிச்சது சொல்ற, இது லோக்கல் கேஸ்ரா. நடக்குதா? சார் கொஞ்சம் இருங்க சார், கொஞ்சம் இருங்க. ஏன் சார், ஒரு மனுஷனை ஒரு தடவை சப்புன்னு அப்புனா என்ன தண்டனை? ஜெயில் தண்டனை. இன்னொரு தடவை சப்பு சப்புன்னு 2 தடவை அப்புனா அதே தண்டனை தான். அப்போ 2வது தடவை அப்புனாலும் அதே தண்டனை தானா? நின்னு கோரே வரணும் வரணும். கொடுக்காமலே சஞ்சய், ஜோசப், ஐயா நான் பாருங்கடா, பஸ் வர போகுது, ரெடியா இருங்க. குருவே குருவே குருவே, வணக்கம் வணக்கம், ஆசீர்வாதம் பண்ணு குருவே. கூட வாங்க வாங்க. என்ன குருவே 2 பேருக்கு எல்லாரும் சேர்ந்து ஆசீர்வாதம் பண்றியா? குருவே, இன்னும் குறை கத்துக்கிட்டேன்ல, அதையே சாதகம் பண்ணிட்டு இருந்தேன். மாசத்துல 4 கச்சேரி. இவங்க எல்லாம் என் பக்கவாதிய கோஷ்டிங்க. இந்த பல பட்டறைகள்லாம் உனக்கு பின்வாசிப்பா? ஆமாங்க குருவே, நான் ரொம்ப பிஸியா இருக்கேன்ல, எல்லாம் உங்க தயவுதான். ஆமா, நீங்க எங்க புறப்பட்டீங்க? நாங்களும் கச்சேரிக்கு தான். வாத்தியங்களா காணோம்? பின்னாடி வருது. பாத்தீங்களா, அங்கேயே இருக்குது. ஆஹா. இன்னொரு வித்தியாசம், நீங்க மேடை போட்டு வாசிப்பீங்க, நாங்க உள்ள போனா அவங்க வாசிப்பாங்க. நாங்க மேடை ஏறி வாசிக்கிறோம், நீங்க உள்ள போய் வாசிக்கிறீங்க. ஆக 2 ஒண்ணுதான் சொல்லுங்க. இப்ப பிஸியா இருக்கீங்க. இல்ல, ஒரு கையில மல்லிகைப்பூ, ஒரு கையில பிஸ்லரி பாட்டில். சுத்தமா இருக்கணும்ல? அம்மா ஏற்கனவே ரொம்ப சுத்தம் இல்ல. பாய், அந்த பாட்டை கொஞ்சம் பாடுங்க. ஏய் வேணாண்டா, தொண்டை கட்டிக்கு போகுது. கேப்பமே. சரி பாடுங்க. நின்னு கோரே வரணும். இவன் திருந்தவே இல்லடா. கையில கத்தி இருந்தா கொத்தி என் கையை எடுத்துருப்பான். நீ பாடு. ஏண்டா நாய, எங்கேயோ கறி குத்திட்டு இருந்தவன்லாம் என் முன்னால நின்னு பாட ஆரம்பிச்சிட்டான்டா. அவன் நேரம் என்ன கீழ் நிக்கிறாங்க? நம்ம நாட்டுல கீவுக்கு என்ன பஞ்சமாடா? மண்ணெண்ணைக்கு நிப்பாங்க, பாமாயிலுக்கு நிப்பாங்க, அரிசிக்கு நிப்பாங்க. நாளைக்கே எவனாவது செத்துட்டா கூட அவரை புதைக்கிறதுக்கு சுடுகாட்டுல கீவுல நிப்பாங்க. ஐயா, இது என்னையா கீழ் நிக்கிறாங்க? ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவங்களுக்கெல்லாம் அரசாங்கத்துல இருந்து நிலப்பட்டா கொடுக்குறாங்க, அதுக்கு தான் இந்த கியூ. என்ன வாங்கண்ணே. அது நம்மளுக்கு இல்ல, வேற யாருக்காவது இருக்கும். நம்மளும் ஜெயிலுக்கு போயிட்டு வந்துருக்கோம்ல. டேய் சொன்னா கேடுறா. வாங்கண்ணே. டேய் சொன்னா கேடுறா. டேய் வேணாண்டா. வாங்க. கண்ணப்பன் வணக்கம். காலையில இருந்து நிக்கிறோம்ல, தெரியலையா? நாங்க இழிச்சு வாங்கலாம். ஐயா, நீங்க போய் ஜெயிலுக்கு போனீங்க? நான் ஜெயிலுக்கு போல, என்ன எங்க அப்பா தான் போனாரு. அவர் செத்து போயிட்டாரு, எனக்கு கொடுக்குறாங்க. பாத்தியாடா, இவங்க அப்பனுக்கு இவன் கொல்லி கூட போட்டிருக்க மாட்டான். இவங்க அப்பன் செத்து இவனுக்கு நிலம் வாங்கி கொடுக்குறான். இவங்க அப்பனுக்கு 6 அடி, இவனுக்கு 2.25 அடி. டேய், காலையில இருந்து ஒண்ணும் சாப்பிடல, பசி தாங்க முடியல. வாடா 2 இட்லி சாப்பிட்டு வரலாம். அண்ணே, இப்படி பசிய பாத்தீங்கன்னா அப்புறம் நம்ம பட்ட வாங்க முடியாது. போங்க. டேய், இதுக்கு வருதுடா, ஓடி போயிட்டு வந்துடுறேன்டா. நீங்க இதுக்கு போனீங்கன்னா அப்புறம் கியூல நிக்க முடியாது. அப்புறம் எனக்கு மட்டும் தான் பட்டா கொடுப்பாங்க. தாய் குலம் எல்லாம் கொஞ்சம் வேகமா நடங்கலாமா?
ஓட மண்ட அண்ணே என்ன? அன்னைக்கு ஜெயிலுக்கு போனதை பத்தி கேவலமா பேசுனீங்களே ஆ. இன்னைக்கு பாத்தீங்களா நமக்கு பட்டா கிடைக்க போகுது கிடைக்குது கிடைக்குது அண்ணே உங்க தலையிலே இவ்வளவு நிலம் இருக்கே அப்புறம் புதுசா எதுக்கு நிலம் அரசா கிடக்குதே இந்த நிலத்திலே நல்லா விவசாயம் பண்ணலாமே அப்புறம் எதுக்கு நிலம் ஓ பேசாம வரமாட்டியா போயா படா புண்ணாக்கு அப்பா கிட்ட வந்துட்டோம் நிலம் கிடைச்சிரு ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம்ங்க ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவங்களுக்கு எல்லாம் நம்ம அரசாங்கம் நிலம் கொடுக்குதுங்க ரொம்ப சந்தோஷங்க ஆனா உலகத்திலேயே எந்த அரசாங்கமும் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவங்களுக்கு எல்லாம் நிலம் கொடுக்கறது இல்லைங்க ஐயா ஒரு சின்ன விண்ணப்பம் ஜெயிலுக்கு போனவங்களுக்கு நிலம் கொடுக்குறீங்களே அத நஞ்சே எங்கள்கிட்ட கொடுத்துருங்க அத நாங்க 2 பேரும் சமமா பங்கு போட்டுக்கிறோம் ஆமா இந்த நிலமெல்லாம் கொடுக்குறீங்களே அது வந்து நஞ்சையா புஞ்சையா ஆத்து பாசனமா ஏரி பாசனமா ஏரி பாசனமா இருந்தா குழா வைக்கணுமே குழா வச்சு கொடுப்பீங்களா குழா புட்டு வச்சு கொடுப்பீங்களா ஜெயிலுக்கு போறவங்களுக்கு எல்லாம் பட்டா கொடுப்பான்னு சொன்னாங்க நீங்க பலான்னு கொடுக்குறீங்களா வேற என்ன? பழனிசாமி நானும் தாங்க எந்த ஊரு? இதே ஊர் தானுங்க தாலுகா? இதே தாலுக்கா தானுங்க எந்த வருஷம் ஜெயிலுக்கு போன? போன மாசம்ங்க போன மாசமா? எத்தனை நாள்? ஒரே நாளுங்க சாயந்தரமே விட்டுட்டாங்க தம்பி சுதந்திர போராட்டத்துல ஜெயிலுக்கு போன சாய்களுக்கு மட்டும்தான் நிலம் கொடுக்குறோம்ப்பா உங்களை மாதிரி கேடி பசங்களுக்கு இல்லப்பா அப்புறம் சீ படா நான் அப்பவே சொன்னேன் நமக்கு எல்லாம் நிலம் கிடைக்காதுன்னு இவ்வளவு பெரிய லைன்ல நிக்க வச்சு எனக்கு காலெல்லாம் வலிக்குது என்ன ஒண்ணுக்கு போக விட்டியா சிங்க டீ குடி குட்டியாடா அது மட்டுமா இந்த தேங்காய் தலைய இந்த மாங்காய் தலைய கிட்டலாம் என்ன பேச்சு வாங்க வச்சுட்டியாடா இந்த மாதிரி இந்த பகையா தலைய என்ன அறையா மறுபடியும் அறையாண்டா பார், அவன் இவன் பேசிட்டா போலீஸ் கூப்பிட்டு உள்ள தள்ளிடுவான். குட் கமான் ஏடா படிக்கிறேன் சும்மா இருங்கண்ணே கம் குயிக் குயிக் go and catch it என்ன அறிவு பிஸ்கட் போட தலைவில பிடிக்குது இப்ப நீயும் பிஸ்கட்ட நாய் மாதிரி தான் திங்கிற ஆ, அப்படியே இருக்கு அதுக்கு இல்லண்ணே நாளைக்கு நம்ம ஏதாவது தப்பு பண்ணா போலீஸ் நாய் பிடிக்காதுண்ணே நம்மள அதனால இப்பவே பிஸ்கட்டை போட்டு நான் பழைக்கணும் வேண்டாம் டேய் நீ மட்டும் பழக்கப்படி தப்பிச்சுன்னு நான் மாட்டிக்கணுமா கூட நானும் போடுறேன் Catch. 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 என்ன அறிவு எத்தனை வாட்டி போடுறோமோ அத்தனை வாட்டி நம்ம பிடிக்காது நம்ம எத்தனை வாட்டி போடுறோம்னு கணக்குல வச்சுக்க நாய் கணக்க மறந்துட்டு போதுறா என்னடா வாசிக்கிற இந்த நடம் வாசினா தாழ்த்து கொத்து வருமா அண்ணே, நம்ம ஊருக்கு இது போதும்னே எல்லாம் இதுதான் வசிக்கிறாங்க ஏதோ ஆடிக்கு ஒருக்கா அம்மாவாசைக்கு ஒருக்கா 50 ரூபா கொடுக்குறாங்க பாட்டு கச்சேரின்னா உனக்கு அவ்வளவு கேவலமா போச்சா டேய் மேடையில கச்சேரி வாச்சாலும் தெருவுல கச்சேரி வாச்சாலும் கேட்கிற ஜனங்கள்லாம் ஒண்ணுதான் ஜனங்க கிட்ட மட்டும் நீ தப்பு பண்ணுன உன்னை மேடை விட்டு கீழே இறக்கி நடு ரோட்ல உட்கார வச்சிருவாங்க அது சும்மா உட்கார வைக்க மாட்டாங்க ஆளுக்கு ஒரு அப்பி உட்கார வைப்பாங்க வர வர மியூசிக் டைரக்டர்னா அவ்வளவு கேவலமா போச்சு ஆவுன்னா ஆளுக்கு ஒரு அருமணி பெட்டி வாங்கி வச்சுக்கிட்டு நான் தான் மியூசிக் டைரக்டர் வாசிடா நாய் 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 வாசி அழாம நடந்தே சொல்லியா நல்லா கேளுங்கய்யா வாய கட்டி வைத்த கட்டி குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்தேன் எங்கிருந்தா வந்தாருங்க அள்ளிட்டு போயிட்டாருங்க ஒண்ணு பாக்கி வைக்கல அவ்வளவு போச்சு எல்லாம் உங்க சொந்த பொருள் தானா? ஒண்ணு ஒண்ணு காசு கொடுத்து வாங்குறது உள்ள வெளியில வாங்க ரசீதா காட்டு கவலைப்படாதயா நாய் தான் உள்ள போயிருக்குல்ல அது கண்டுபிடிச்சிடும் நீங்க பிடிக்க மாட்டீங்களா முதல்ல அது பிடிக்கும் அப்புறம் நாங்க பிடிப்போம் எப்படியாவது சொத்த கட்டி என்னடா சாணியில விரட்டி தட்டுற மாதிரி சப்பு சப்புன்னு தட்டுற ஒரு தமிழ் சினிமாவில ஒரு போலீஸ் நாய் ஓடி வந்து திருடனை பிடிக்க போகுது அப்ப எப்படி வாசிப்ப ஒரு பரபரப்பு வேண்டாம் ஒரு துருதுருப்பு வேண்டாம் இப்ப பாருங்க அப்படியே
தான் அந்த ஆளுகளா? நாய் கரெக்டா தான் மோப்ப பிடிச்சு வந்திருக்கு. ஓஹோ, டேய் நாய் வர்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் சொல்லி இந்த பெட்டியில ஒரு டீன் வாட்சமல்ல, அதான் இவங்க எல்லாம் வந்திருக்காங்க. வாங்க வாங்க சார், அடுத்த சுச்சுவேஷன் சொல்லுங்க, வாச்சிருவோம். ஸ்டேஷனுக்கு வாங்க, அங்க சொல்றோம். அப்படியா? அங்க வந்தா நீங்க வாசிக்க கூடாது, எங்க வாத்தியங்களோட வருவோம், நாங்க தான் வாசிப்போம். அது தப்பு, நாங்க தான் வாசிப்போம். எங்களுக்கு அது பிடிக்காதே. அப்படியா? ஏய்யா, செய்யறதையும் செய்து போட்டு எங்ககிட்ட கதையா விடுறீங்க. முதல்ல கைய நீட்டியா? ஏன் வழங்க மாட்டீங்க? நீங்க பண்ண தப்புக்கு விளங்க மாட்டாம மெடலா கொடுப்பாங்க. வரப்படுங்க. எடுத்துக்கிட்டு வாங்கய்யா. இந்த மாதிரி நாய்களுக்கு பிஸ்கட் போடாதடா போடாதுன்னு சொன்ன கேட்டியா? எத்தனை தடவை போடுறோமோ அத்தனை தடவை தப்பிச்சுக்கலாம். நீ இப்ப என்னாச்சு? இந்த நாயால நான் இந்த நாய்கிட்ட மாட்டிட்டேன். அதான் பழமொழி சொல்லுவாங்க, பன்னியோட சேர்ந்த கண்ணும் கெட்டு போகும்னு. அது சரியா போச்சு. நீ ஏன்டா அழுவுற? நான் திருடுவே இல்ல, என்ன பிடிக்கிறாங்க? உன்னை திருடாமலே புடிச்சிட்டாங்கன்னா அப்ப நானு போலீஸ்காரனே அடிக்கிற அளவுக்கு துடிச்சு வந்துருச்சான்.